செந்தில் பாலாஜியோட தம்பியை லண்டன்ல ரகசியமா அண்ணாமலை சந்தித்தாருன்னு ஒரு தகவல் வருது. தகவல் யார் சொன்னாங்க? தகவல் பொதுவாகவே தகவல் சொல்லணும். பிரஸ் மீட்டா நீங்க கேக்குறீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்டா நீங்க சொல்லணும். திமுகனா யாரு சொன்னா தகவல்? யாரு சொன்னாங்க? திமுக வட்டாரன்னா ஸ்டாலின் சொன்னாரு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, இல்ல ஸ்டாலின் அவருடைய மனைவி துர்காமா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரா சகோதரருக்கு, இல்ல தந்தி டிவி சிஓ ஃபோன் பண்ணி? நான் கேள்வி கேட்கிறேன். இதை நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். துர்கா மகர் தந்தி டிவி ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களா? இல்ல பிரதர் உங்களுக்கு சொன்னாரா? இல்ல பிரதர் உங்களுக்கு தகவல்னா நீங்க பேர் சொன்னா நான் பதில் சொல்றேன். யாரு தகவல் கொடுத்தாரு? யாரு சொன்னா உங்களுக்கு தகவல்? யாரு கொடுத்தா தகவல்? யாரு கொடுத்தா? தந்தி டிவி சார்பா கேள்வி கேட்கிறீங்க, பிஜேபி சார்பா பதில் கேட்கிறேன். உங்களுக்கு தகவல் யாரு கொடுத்தான்னு கேட்கிறேன். இப்ப தீக்ஷிதர் இஷ்யூ தகவல் தமிழ்நாடு அரசு கொடுத்தேன். தீக்ஷிதர் இஷ்யூக்கு ஒரு தீக்ஷிதர் இஷ்யூ பத்தி பிரதர் கேள்வி கேட்கிறாரு. தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறை தகவல் கொடுத்து பதில் சொல்றேன். உங்களுக்கு தகவல் யார் கொடுத்தா? ஏன்னா நீங்க ஒரு நிமிஷம் ஒரு மாநில தலைவர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் மாதிரி கேள்வி கேட்கல. சொல்றோம், நீங்க தந்தி நிறுவனத்துல ஒரு நிமிஷம் தந்தி நிறுவனத்துல பணிபுரியுது, அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு சரிங்களா? ரோட்ல டீ குடிக்கிறவங்க மாதிரி கேள்வி கேட்கலாம். தகவல் சொன்னா யார் சொன்னா? இன்டெலிஜென்ஸ் கொடுத்தாங்களா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கொடுத்தாங்களா? உதயநிதி ஸ்டாலின் தந்திக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தா? யாரு தந்திக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க? யாரு உங்களுக்கு கொடுத்தா? யாரு கொடுத்தா? அதே கேள்வி நான் கேட்கிறேன். யாரு கேட்கிறா? யாரு கொடுத்தா? யாரு கொடுக்குறா? உங்களுக்கு இப்போ எங்க இருந்து வந்துச்சு? சோர்ஸ் எங்க இருந்து வந்துச்சு? சோர்ஸ் எங்க இருந்து வந்துச்சு? ஒரு நிமிஷம் பிரதர். அண்ணாமலை வந்து யூகேல கறி சாப்பிட்டாரா நீங்க கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும். ஒரு நிமிஷம். அண்ணாமலை யூகேல எந்த ஹோட்டல்ல தங்கினாரா ஏன்னா சொல்லணும். ஒரு நிமிஷம். நீங்க ஜேர்னலிஸ்டா கேள்வி கேட்டா எனக்கும் பதில் சொல்றாலும் நானும் திரும்ப கேட்க ரைட்ஸ் இருக்கு. யாரு உங்களுக்கு கொடுத்தா? ஜேர்னலிஸ்டா கேட்கல. யாரு கேட்டா? யாரு கொடுத்தா? யாரு கொடுத்தா? அப்ப தகவல் போய் நீங்களே நான் தூங்கும்போது இமேஜின் பண்ணீங்களா? காலைல கனவு வந்துச்சா? ஒரு நிமிஷம். உங்களுக்கு காலைல கனவு வந்துச்சா? ஒரு நிமிஷம். அதே நான் கேட்கறேன். காலையில உங்களுக்கு கனவு வந்துச்சா? நீங்க சொல்லுங்க. அண்ணே எனக்கு காலைல கனவு வந்துச்சுன்னு சொல்லுங்க, பதில் சொல்றேன். காலையில உங்களுக்கு கனவு வந்துச்சா? தூங்கும்போது கனவு வந்துச்சா? இல்லையான எதுக்கு சொல்லணும்? யார் உங்களுக்கு சோர்ஸ் கொடுத்தா சொல்லுங்க. யாரு சோர்ஸ் கொடுத்தா சொல்லுங்க. யாரு கொடுத்தா சொல்லுங்க. சரி பிரதர், ஓகே. ஒரு நிமிஷம். பிரதருக்கு கொஞ்சம் ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. பிரதருக்கு கிளாஸ் இருக்கிற மற்ற ஜெர்னலிஸ்ட் தப்பா நினைச்சுக்கூடாது. பாஸ்போர்ட் ஒன்று இருக்கு தெரியுமா பிரதர்? உங்களோட பாஸ்போர்ட் இருக்கா? அது யாரும் ஸ்டாம்ப் பண்ணி அனுப்புறா இங்கிருந்து வெளியூருக்கு? இமிகிரேஷன். நீங்கள் சொன்ன நபர்களுக்கெல்லாம் எங்கள் பாஸ்போர்ட் இருக்கா? அந்த பாஸ்போர்ட் எடுத்து ஸ்டாம்பை பார்க்கலாமா? யார் இந்தியா விட்டு போயிருக்காங்க? என் பிரதர், ஒரு ஜேர்னலிஸ்டாக வந்து ஒரு பேசிக் காமன் சென்ஸ் இருக்கணும்ல. ஒரு பாஸ்போர்ட் சிஸ்டம் என்ன, இமிகிரேஷன் என்ன, இமிகிரேஷன் கண்ட்ரோல் என்ன, பார்டர் கண்ட்ரோல் என்ன, ஒரு பேசிக் ஐடியா. ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் தந்தி டிவி அசிங்கப்படுத்தக்கூடாது. யூஆர் ரெப்ரசென்டிங் தந்தி டிவி. ஒரு நிமிஷம். ஒரு வியூவர்ஸ் பார்க்குறவன் ஏன்னா தந்தி டிவியில் இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட்ல இருக்காங்களே நினைக்கக்கூடாது. when you represent a TV, uphold your TV. ஏங்க பிரதர், நீங்க கேட்ட கேள்வியில் என்ன நியாயம் இருக்கு? நீங்க சொல்லுங்க. இத்தனை பேர் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. ஒரு நிமிஷம். கேட்ட கேள்வி நான் இருக்கு. எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம். அவர் எங்க இருக்காரு? நான் எங்க இருக்கேன்? பாஸ்போர்ட்டுங்கிறது என்ன, இமிகிரேஷன்ங்கிறது என்ன? ஒரு நிமிஷம். தகவல் யாரு கொடுத்தாரு நான் கேட்கிறேன். தகவல் யாரு கொடுத்தா? பிரதர் ஒரு நிமிஷம். நீங்க கேட்கிற கேள்வி முட்டாள்தனமா இல்லை. இதை யாராச்சும் பார்க்குற ஒருத்தர் நல்ல கேள்வி நான் கேட்பானா? ஒரு நிமிஷம் பிரதர், ஒரு நிமிஷம். நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க? அதுக்கு ஒரு பேசிக் லாஜிக் இருக்கணும்ல. என்ன ஒரு பேசிக் உங்க கேள்விக்கு என்ன லாஜிக் இருக்கு? என்ன லாஜிக் இருக்கு அந்த கேள்வி? என்ன லாஜிக் இருக்கு? என்ன வாழ்க்கையில தவறு? சரி நான் சொல்றேன் அண்ணே, நேற்று காலையில நீங்க திமுக 1000 ரூபாய் பணம் வாங்கினீங்க. எனக்கு தகவல் வந்துச்சு. இல்லையா பொய்யான்னு சொல்லுங்க. நான் கேட்கிறேன் சொல்லுங்க. நேற்று இல்ல நீங்க கேட்கிற அதே கேள்வி கேட்கிறேன். திமுக காரன் நேற்று காலையில் நேற்று திமுக உங்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்து இந்த கேள்வியை கேளுங்கன்னு சொன்னாங்க. நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. மகேஷ் 1000 ரூபாய் வாங்கி இருப்பாரு இல்ல, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதே மாதிரி அண்ணாமலை பார்த்திருப்பாங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு நிமிஷம். அண்ணாமலை பார்த்திருப்பாங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? மகேஷ் நீங்க கேட்ட அதே கேள்வி திரும்பி நான் கேட்கிறேன். மகேஷ் தந்தி டிவி சார்பா 1000 ரூபாய் வாங்கினாரு நான் கேட்கிறேன். நீங்க இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க. அந்த மாதிரி தான் உங்க கேள்வி. கேள்விக்கு ஒரு லாஜிக் இருக்கணும், கேள்விக்கு ஒரு பதில் இருக்கும். யாரு கோவப்படுறாங்க? முட்டாள்தனமான ஆர்குமெண்ட் கோவப்பட்டா இது அரசீற்றம், இது நடக்கணும். நானே கை கட்டி நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு வந்திருக்கேன்னா ஒரு மனிதனுக்கு அரசீற்றம் இருக்கணும். நீங்க என்ன வேணாலும் கேட்பீங்க, காமெடி மாதிரி நான் பதில் சொல்லி என்ன கை தட்டி மக்கள் சிரிக்கிறாங்க. பிரஸ் மீட் பண்ணிட்டு இருக்கோம். சீரியஸ் பிசினஸ். என்ன வேலையெல்லாம் வந்து பிரஸ் மீட் பண்ணிட்டு இருக்கமா? 16 மணி நேரம் ஃபிளைட்ல வந்து வேலையெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னா பிரஸ் மீட் நான் கூப்பிட்டேன்னா உங்களுக்கு மரியாதை கொடுத்து நான் பிரஸ்ல பேசிட்டு இருக்கேன். கேள்வி மரியாதையா இருக்கணும் பிரதர். இந்த மாதிரிலாம் கேட்டீங்கன்னா திரும்ப என் பதிலும் அழகரிமா இருக்கும். நீங்க உங்களுக்காக வந்து எல்லாம் கேட்கறீங்க, பதில் சொல்றேன். நீங்க லண்டன்ல போய் ஒருத்த பார்த்தீங்கன்னா நான் கேட்கிறேன் உங்களுக்கு தகவல் கொடுத்தது யார்? எங்களுக்காக நீங்க நின்னதெல்லாம் ஓகே.